ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து சந்திரனோட ஒரு கிரகம் சேர்ந்ததுன்னா அந்த கிரகத்துக்கு எந்த அளவுக்கு பலம் சேருது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சூரியனோட சந்திரன் சேர்றது, சந்திரனோட அப்புறம் செவ்வாய் சேர்றது, புதனோட சந்திரன் சேர்றது, வியாழனோட அதாவது குருவோட சந்திரன் சேர்றது அப்படிலாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் சுக்கிரனோட சந்திரன் சேர்ந்ததுன்னா என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சந்திரன் பொதுவாக ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலே அந்த கிரகத்துக்கு பலம் அதிகம்தான். சுக்கிரன் எந்த வகையில் பலம் பெறுது, அதே மாதிரி சந்திரன் ஒரு இடத்துல சேரும்போது கூட அதோட தன்மையும் கொஞ்சம் மாறுபடும். இதுவும் நம்ம சேர்த்து தான் பார்த்துக்கிட்டு வரோம். இதை நம்ம தனியாக சொல்லனா கூட அதோட பலன்கள் வரிசையில் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ சந்திரன் சுக்கிரனோட காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கும். சந்திரனுங்கிறது முழுக்க முழுக்க பெண் கிரகம் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும். அதே போல் மழை கிரகம், மாரி கிரகம்னு சொல்லுவாங்க. மாரி எப்படின்னா மழை தானே. இன்னொரு பக்கம் பெண் கிரகம் மாரியம்மனுக்கும் நம்ம சந்திரனை குறிப்பிடுவோம், பார்வதிக்கும் குறிப்பிடுவோம். சுக்கிரனை பார்த்திங்கன்னா சுக்கிரனும் கிட்டத்தட்ட அதே பெண் தன்மை உள்ள கிரகம் தான். அதையும் மாரியம்மனை குறிப்பிடுவோம், லட்சுமியை குறிப்பிடுவோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சந்திரன் சில இடங்களில் தாயாராக சொல்லுவாங்க, சில இடங்களில் மாமியார் மருமகள் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது இல்லையா. மாமியார் மருமகள் பார்த்திங்கன்னா சில குடும்பத்தில் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, பல குடும்பங்களில் ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பொதுவாகவே மாமியார் நல்லவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் கொஞ்சம் யோசித்து தான் பதில் சொல்லுவாங்கள்ல மருமகள். என்ன தான் இருந்தாலும் ரெண்டுமே நேற்றைய மருமகள் இன்றைய மாமியார், இன்றைய மருமகள் நாளைய மாமியார் ஆயிடுறாங்களா. இப்படி தான் இந்த கணக்கு பார்க்கணும் நம்ம. அப்போ இந்த சந்திரன் சுக்கிரனோட சேர்க்கை என்னத்தை தரும் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப அற்புதமான காம்பினேஷன். அதாவது இரண்டுமே நீர் கிரகம், இரண்டுமே மழை கிரகம்ங்கிறதுனால இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை சம்மந்தப்பட்டவர்கள், சேர்க்கை பார்வை சம்மந்தப்பட்டவர்கள் கூட எடுத்துக்கலாம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க எந்த இடத்துல குடியிருந்தாலும் அவங்களுக்கு குடிநீர் பஞ்சம்ங்கிறதே சுத்தமாக வரவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தமாக வராதுன்னு அப்படின்னு அர்த்தம் இல்லை, மேக்சிமம் அவங்க இருக்கிற இடங்களில் தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு சாத்தியம் இல்லை. ஜாமக்கோல் போன்ற ஜோதிட நூல்கள்லாம் பார்க்கும்போது இந்த சந்திரன் சுக்கிரனை கம்பைன் பண்ணி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மலை மேலே போய் போர்வெல் போட்டால் கூட தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த சந்திரன் சுக்கிரன் ரெண்டுமே நீர் கிரகம் இருக்கிறதுனால இந்த சேர்க்கை பார்வை தொடர்பு பெற்ற ஜாதகர்களுக்கு தண்ணி பஞ்சம் இருக்காது. அவங்களுக்கு உடம்பும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் குளிர்ச்சி பொருந்திய உடலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா சந்திரன் ஏற்கனவே உடல் காரகன் மட்டுமல்ல மனோகாரகனில் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். சந்திரன் தாய்மை தன்மை உள்ளது, சுக்கிரன் ஆடம்பரத்தன்மை உள்ளது, சொகுசான வாழ்க்கை உள்ளது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ரெண்டு கிரகமும் ஒன்று சம்மந்தப்படும் போது மிகப்பெரிய கவிஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா. அதாவது தொட்டொன்னே ஆசு கவின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொன்னால் கூட அந்த தலைப்பில் அடுத்த லைனில் 4 வரி கவி பாடுவாங்கல்ல. அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ கூட சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நிறைய இப்போ நம்ம கவிஞர் கண்ணதாசன் அந்த வரிசைகள்லாம் பார்த்திங்கன்னா சொன்னால் போதும், அவர்கிட்ட அந்த இதை சொல்லிவிட்டு அந்த ராகத்தை அப்படி தத்தகரம்னு சொல்லக்கூடிய அந்த ராகத்தை சொல்லி முடிக்கிறதுக்காட்டியும் கவிஞர் அவ்வளோ வரிகளை சொல்லிவிட வராங்க கண்ணதாசன் ஐயா. அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஆசு கவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை சொன்னாலும் அடுத்த செகண்ட், அதாவது சும்மா வார்த்தைகளை மாற்றி மாற்றி போடுறதில்ல, அதுக்குள்ளே அர்த்தம் பொதிந்ததாகவும் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி இந்த கவிதை மழை பொழியிறது இருக்கு இல்லையா, அந்த கவிதை வரிகளும் வார்த்தைகளும் போட்டி போட்டுக்கிட்டு கொட்டும் அப்படிம்பாங்க. கவிதையை பற்றி ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, இப்போ ஷேக்ஸ்பியர் மாதிரி உள்ள அந்த ஆங்கில கவிஞர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம் ஃப்ரம் தி பவர்ஃபுல் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அருவி ஆர்ப்பரித்து கொட்டுது இல்லையா, பீரிட்டு கிளம்புது இல்லையா ஊற்று, இந்த மாதிரி வார்த்தைகள் பீரிட்டு கிளம்பும் அப்படிங்கிறாங்க. அப்போ அற்புதமான கவிதை வரிகளை சொல்லி காலாகாலமாக மக்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி வரிகளை சொல்லக்கூடிய கவிஞர்களுக்கெல்லாம் இந்த சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கும். அதே போல் தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி துணிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ துணி அப்படின்னு வரும்போது சந்திரனும் துணியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் பருத்திலேருந்து எடுக்கக்கூடிய காட்டன் துணி அப்படின்னு வச்சுக்கலாம். சுக்கிரன் அப்படின்னு வரும்போது பட்டு துணின்னு எடுத்துக்கலாம். அப்போ சந்திரன் சுக்கிரன் இந்த பார்வை சேர்க்கை தொடர்பு பெற்றவர்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த ஆடைக்கான துணிக்கான பஞ்சம் இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா வசதியாக இருப்பாங்க, அவங்க போட்டு வர சட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உடம்புக்கு மேட்ச் ஆகுது, இந்த கப்பு சிப்புன்னு கரெக்டாக இருக்காது. அப்படியே அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் கோடு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல. நீங்கள் என்ன தான் ஏழையாக இருந்தால் அந்த சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் உள்ளவங்க சாதாரணமாக ஒரு சின்ன விஷயங்களை ஆட் பண்ணால் கூட அவங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பாங்க. எதுக்கு இந்த அழகையும் கவர்ச்சியும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுங்கிறது அழகு, சுக்கிரனுங்கிறது கவர்ச்சி.
அழகுங்கிறது நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும். சுண்டி இழுக்கிற அழகுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு சுண்டி இழுக்கக்கூடிய அழகு இருக்கும். இது தோற்றத்தில் இருக்குதா, அவங்களோட படைப்பாற்றல் இருக்குதா, அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்குதா, அற்புதமாக அருவி மாதிரி பொழியக்கூடிய கவிதையில் இருக்குதா, இந்த ஆர்ப்பரித்து வரக்கூடிய அவங்க பேச்சுக்களில் இருக்குதா, எதுலையாவது ஒன்றில் வந்து அவங்க வந்து தொடர்ந்து எல்லாரையும் கவர்ந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இதில் வந்து சுக்கிரன் சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் தொடர்பு பெற்றிருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த பாலின ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த இடத்துல மச்சம் இருக்குன்னு தெரிலங்க, அவர் எங்கே போனாலும் அவருக்கு வந்து அந்த பெண் நண்பர்கள் அதிகமாக இருக்காங்க, அவரை நிறைய பேர் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுவும் ஒரு வகையில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை தான். அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆண்களால், அதாவது அவங்க வந்து ஆண்களால் அதிகம் கவரப்படுவார்கள். அப்படி இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். இது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு இடங்களில் எங்கேயாவது போகிறாங்கன்னா, பொது இடங்களில் போகிறாங்கன்னா எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க இல்லையா, இப்படி அழகாக இருக்காங்க, அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று அவங்கள்ட்ட அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கும். அதாவது குறிப்பாக ஒரு இனத்தை மாற்றினம், அதாவது ஆணை வந்து பெண்ணை ஈர்க்கக்கூடிய தன்மையும் பெண்ணை வந்து ஆணை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கக்கூடிய இந்த சேர்க்கை தான் இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை. சந்திரன் சுக்கிரனுடைய தொடர்பு இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்கள். இவங்க உணர்ச்சி வசப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறத விட எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்கள். பெண்களால் ஆண்களும் ஆண்களால் பெண்களும் அவமானப்படக்கூடிய வாய்ப்புகளும் அவங்க வாழ்க்கையில் நிறைய நடக்கும். இப்போ சுக்கிரன் சந்திரன் சம்பந்தப்படுற ஒரு யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து எளிதில் காதல் வயப்படுவார்கள். அப்படி இல்லைன்னா அவர்கள் வந்து மற்றவர்களால் அதிகமாக காதலிக்கப்படுவார்கள். காதல் மட்டுமே எடுத்துக்க வேணாம், நேசிக்கப்படுவார்கள், ஈர்க்கப்படுவார்கள், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதையே நம்ம சாதாரணமாக சொல்லணும்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, இந்த 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நாம் பிறந்திருப்போம். இதில் சுக்கிரனுடைய நட்சத்திரம்னு ஒன்று இருக்குல்ல, மொத்தம் 3 நட்சத்திரம் இல்லையா ஒரு கிரகங்களுக்கும். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பரணி, பூரம், பூராடம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் நீங்கள் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குதோ அதுதானே உங்களுடைய நட்சத்திரம். அப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாலும், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தாலும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இவங்க வந்து பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள், காதல் வயப்படுறவர்களாக இருப்பாங்க. இது வந்து எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கைங்கிறது அங்கேருந்தே ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறத இதோடு மட்டுமே பார்க்கக்கூடாது. இப்போ சந்திரன் தான் இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும், சுக்கிரனும் அதே மாதிரி தான் இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும். சில நேரங்களில் சந்திரனும் சுக்கிரனும் ஒரே ராசி வீடுகளில் இருந்திருக்கும். அப்படி இல்லாட்டி கூட உதாரணத்துக்கு இப்போ ரிஷபம் வந்து சுக்கிரனுடைய வீடு, துலாமும் சுக்கிரனுடைய வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது 2ல், அதாவது துலாமில் வந்து சுக்கிரனும் ரிஷபத்தில் சந்திரன் இருந்தால் கூட சரி, இதையும் வந்து சந்திரன் சுக்கிரன் சேர்க்கையாக எடுத்து பார்க்கலாம். அந்த ஒன்று தொடர்புகள் இருக்கும். ஆனாலும் இந்த சந்திரன் சுக்கிரன் சம்பந்தப்படும் போது இதுக்கு வேறு கிரகங்களோட பார்வை சேர்க்கைப்படும் போது இந்த பலன்கள் வந்து கிட்டத்தட்ட மாறி போயிடும். அதனால் வந்து இந்த இடத்துல எல்லாத்துக்கும் இதை அப்ளை பண்ணி பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு சுக்கிரனுக்கு பகை கிரகம் வந்து அதோட பார்த்தாலும் சேர்ந்தாலும் இப்போ அந்த கிரகம் சந்திரனும் இருக்கும், அதை பார்த்தா கூட இந்த தன்மை வந்து கொஞ்சம் குறையும், அப்படி இல்லைன்னா மாறுபடும். இங்கே தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது சந்திரன் சுக்கிரன் இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சூரியனோட சந்திரன் சம்மந்தப்படும் போது அமாவாசை யோகம், பௌர்ணமி யோகம், செவ்வாயோட சந்திரன் சம்மந்தப்படும் போது சந்திரமங்கல யோகம், புதனோட சந்திரன் சம்மந்தப்படும் போது சங்கம யோகம், குருவோட சந்திரன் சம்பந்தப்படும் போது குருச்சந்திர யோகம், பொதுவாக சொன்னால் கூட கஜகேசரி யோகம், சகட யோகம் அப்படின்னு எடுத்தோம்ல. அப்போ சுக்கிரனோட சந்திரன் சம்பந்தப்படும் போது இதுக்கு பேர் வந்து சுப வசிய யோகம்னு பேர். வசியம்னே சொல்கிறாங்கல்ல. சில பேர் பார்த்திங்கன்னா வசீகரன், வசீகரி இப்படியெல்லாம் பேர் வச்சுருக்காங்கல்ல. இந்த பேர்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் சுக்கிரனுக்கும் தொடர்பு கிட்டத்தட்ட ஒத்து வரும். அதனால தான் இதுக்கு பேர் வசீகர யோகம்னு சொல்லலாம், சுபவசிய யோகம்னு சொல்லலாம். பொதுவாகவே மாற்று பாலினத்தவர்களை அதிகமாக கவரக்கூடிய தன்மை இந்த காம்பினேஷனுக்கு இருக்கும். மாற்று பாலினர்களை அதிகமாக ஈர்க்கக்கூடிய தன்மையும் இருக்கும். அதனால் சில நேரங்களில் அவமானப்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இது எல்லாமே இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டும் சேர்ந்து தான் வரும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இது இந்த சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு அவங்க கூடுமான வரை தண்ணீர் பிரச்சனையை சந்திக்க மாட்டாங்க. அதே போல் ஆடை அணிகலன்கள் சேர்க்கையும் ஓரளவு அவங்களோட சக்திக்கு அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கும். ரொம்ப
அதுக்குன்னு பாடு கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அப்புறம் துணிமணிகளுக்கும் பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல் ஒரு மாற்றுப்பாலினத்தின் மீதான ஈர்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். கவிதை எழுதினாலும் ஒரு மேடையில் பேசினாலும் அருவி போல் கொட்டும் அப்படின்னு சொல்கிறோம். சில நேரங்களில் இதுவே உங்களுடைய கேரக்டரை மாறுறதுக்கும் காரணமாயிடும். அதனால் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை, சந்திரன் சுக்கிரன் தொடர்பு இருக்கக்கூடிய சுபவசிய யோகத்தை கொண்டவர்கள் எல்லாராலையும் ஈர்க்கப்படுவாங்க அப்படிங்கிறதுனால, எல்லாராலையும் நேசிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுனால, எல்லாராலையும் மதிக்கப்பட வேண்டிய நிலைக்கு தங்களை காப்பாற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுனால தங்களோட கேரக்டர்களையும் சில நேரங்களில் உறுதிப்படுத்திக்கிட்டுனா இந்த சொசைட்டியில் நல்ல மரியாதை கிடைக்கும். சந்திரன் சுக்கிரன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஏற்கனவே ரெண்டுமே அம்மன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால் மாரியம்மன் அப்படிங்கிற வழிபாடு இந்த சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷனுக்கு உண்மையிலே நல்ல பலன்களை கொடுக்கும். முத்து மாரியம்மனும் பலன்களை கொடுக்கும். ஏன்னா முத்து அப்படின்னா சந்திரன் இல்லையா? மாரிங்கிறதும் சந்திரனாக இருந்தால் கூட சுக்கிரனுக்கும் மழையை குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால அதுக்கும் ஒரு மாரி உண்டு. மாரி முத்து, முத்து மாரி, முத்து மாரியம்மன் இந்த கோயில்கள்லாம் இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை உள்ளவங்க, தொடர்பு உள்ளவங்க வழிபட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது முத்து லட்சுமி அப்படிங்கிற ஒரு பேர் கூட சொல்லுவோம். சுக்கிரனுக்கு லட்சுமி அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு, சந்திரனுக்கு முத்துங்கிற பெயர்கள் உண்டு. இது எல்லாத்தையும் பார்த்து இன்னும் நிறைய பெயர்களை காயின் பண்ணலாம், எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை உள்ளவங்க, அதாவது பாசிட்டிவாக ஜாதகங்களில் இருக்கக்கூடியவங்க இதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மாரியம்மன் வழிபாடு அவங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். அதுவும் குறிப்பாக நீர்நிலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய மாரியம்மன் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளலாம். என்ன நேயர்களே, கிட்டத்தட்ட சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை நமக்கு இல்லையே நிறைய பேர் வருத்தப்படுறீங்களா? என்ன பண்ண முடியும்? அது இருக்கிறவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் உள்ளவங்க அப்படின்னு நினச்சிப்போம். இந்த சுபவசிய யோகத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் இல்லையா? அடுத்த நிகழ்ச்சியில் சந்திரனும் சனியும் சம்மந்தப்பட்டால் எந்த மாதிரியான யோகங்களை கொடுக்கும், எந்த மாதிரியான தாக்கங்களை கொடுக்குங்கிறத விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.